சென்னையில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய தகவல் மற்றும் அறிக்கை என்ன? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையும் தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழையானது மிகவும் தீவிரமாக பெய்து வருகிறது. நேற்று தொடங்கி இன்று வரை தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது பதிவாகி உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது விட்டு விட்டு பெய்கிறது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய சுற்றியுள்ள மாவட்டங்களிலும், வடகடலோர மாவட்டங்களிலும், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையை சுற்றியுள்ள அந்த 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், அந்த கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை காரணம், இந்த கனமழைக்கு மிக முக்கியமாக இந்த வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் பகுதிகள் தான் காரணம் என்று வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் இன்று காலை 8:30 மணியளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி அதனைத் தொடர்ந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதே போன்று அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது உருவாகி உள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் ஒரே நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகுது ஏற்கனவே இதே போன்ற காலங்களில் உருவாகி உள்ளதாகவும், 2 பகுதிகளிலிருந்துமே அந்த காற்றின் வேகம் வருவதால் காரணத்தினால்தான் ஒரே இடத்தில் அதிக கனமழை பெய்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தொடர்ந்து கனமழை பெய்வதற்கு இதுதான் முக்கிய காரணம் என்று வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இதில் பார்த்தோம் என்றால், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தெற்கும் செல்லும் திசையை பொறுத்து நாளை இது புயலாக மாறுமா அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கடக்குமா என்பது நாளை தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் 9 மாவட்டங்களில் விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை பல்வேறு இடங்களில் 7 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அரபிக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஏற்கனவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. மேலும் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் என்பது நாளை தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கூற வேண்டும் என்றால், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ள அதில் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களின் காரணமாக தெற்கு பெனிசுலார் பகுதிகளில் 7 முதல் 20 சென்டிமீட்டர், அதாவது மிக மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால், தமிழகத்தில் அக்டோபர் 21 மற்றும் 22ஆம் தேதி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது 21 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று கேரளா பகுதிகளிலும் கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் என்று அழைக்கப்படும் அதி கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ந்து சென்னையில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இந்த கனமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு அனைத்து துறை அதிகாரிகள் கொண்ட ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் கனமழையை எதிர்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலை வழங்கினார். உடனடியாக 9 மாவட்டங்களுக்கான கண்காணிப்பு அலுவலர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியமித்தார். அந்த கண்காணிப்பு
அலுவலர்கள் உடனடியாக மாவட்டத்திற்கு சென்று அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் காவல்துறை, சென்னை மாநகராட்சி, மின்சார வாரியம் என்று அனைத்து துறைகளும் பருவமழை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் தாழ்வான பகுதிகள், தண்ணீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் பம்பு செட்டுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்டல வாரியாக அந்த கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு எந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது என்பது தொடர்பாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை காவல்துறையை பொறுத்தவரையில் 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். தாம்பரம், முடிச்சூர், வேளச்சேரி என வெள்ள நீர் தேங்க வாய்ப்புள்ள 17 இடங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையானது புதுப்பேட்டை பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று அடையார் பகுதியிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையானது நிலைநிறுத்தப்பட்டு தேவையான இடங்களில் பணிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மீட்பு படையும் சென்னையை பொறுத்தவரை தயார் நிலையில் உள்ளது. மின்சார வாரியத்தை பொறுத்தவரையில் மின்கம்பிகள் உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் ஒவ்வொரு மின் பரிமாண வட்டத்திற்கும் ஒரு செயற்பொறியாளர் தலைமையில் ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டு உடனடியாக மின்சார பாதிப்பு ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் நாளை காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்பாக ஒரு உயர் அதிகார ஆலோசனை கூட்டத்தில் நடத்த உள்ளார். இதில் மழை தொடர்பான அந்த சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு மிக முக்கிய அறிவுறுத்தல்களையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.